மக்களின் மனதை விஜய் அவர்கள் படித்து விட்டார், புரிந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நேற்று அவருடைய உரையை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன். எந்த முதலமைச்சரும் இதுவரை சொல்லாதது, சொல்ல முடியாதது, சொல்ல எண்ணாத ஒரு விஷயத்தை நேற்று மேடையில் விஜய் அவர்கள் சொன்னார். எனக்கு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்க விஜய் ஆட்சி. அரசு அலுவலகத்தில் யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. மீறி கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி, எங்க பெரியப்பா ஆட்சி, எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா ஆட்சி என்று சொல்லுங்கள். இது ஒரு சூளுரை, இது ஒரு சவால். அவருடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணம் தான் என்பதை நான் தொடக்கத்திலிருந்து சொல்லியிருக்கேன். திமுக மற்றும் அதிமுக விஜய் மீது விழுந்து புராண்டி அவர் கடிப்பதற்கு காரணம், ஐயோ பொழப்ப மணலி போட்டானே, விட்டா இந்த 30 வருஷம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொழப்பு தப்பு என்ன வருது, இதை விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் விஜய் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி சீமா இருந்த மேடையில் சொல்ல முடியுமா? யாராவது கவர்மெண்ட் டாக்ஸ்ல காசு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதை பத்தி பேச முடியாது. அவரே எஸ்பிக்கு நாராஜ் வச்சு வாங்கிப்பாரு. திவ்யா சத்யராஜ்லாம் சொல்லிடுறாங்க சார். இப்பதான் வந்து சீஃப் மினிஸ்டரோட ஸ்பீச்சை பார்த்தேன். பெத்தட்டிக் டிஸ்கஸ்டிங். அவங்க ஸ்பீச்சையும் நான் பார்த்தேன். சேகர் பாபு புகழ்ந்து அவங்க பேசுற ஸ்பீச், அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனா அந்த கருத்தை நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சேகர் பாபு வாய்ஸ் சூப்பரா இருக்கு. அதையும் சொன்னாங்க. அவங்க அப்பா நடிக்கிற படத்தில் பாட்டு சொல்லுங்களேன். ஸோ விஜய் அவர்கள் மக்கள் மனதை புரிந்து கொண்டிருக்கிறார், மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை டெலிவரி பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. அண்ட் இந்த 2 மாசத்துல டெலிவரி பண்ணியிருக்காரு. எவ்வளவு கதைகளை கேள்விப்படுறோம். இது அதாவது சமூகம் எப்படி மாறிவிட்டது என்றால், என்னையா கடமை செய்யறதுக்கு காசு கேட்கறான்னு கோவப்பட்ட காலம் போய் என்னையா காசு பண்றாங்க, எவ்வளவு ஒரு வேதனையான சூழல் யோசிச்சு பாருங்க.